இன்னைக்கு ரெட்டலை இல்லாமலே தாமரை 11.4க்கு போயிட்டுன்னா அந்த அதிகமா வந்த வாக்குகள் எல்லாம் அண்ணாமலைக்கு வாக்குகள் தான். அப்போ அவர் இந்த இடத்துக்குள்ள எடப்பாடி கிட்ட பாஜக டெல்லி தலைமையோ அமித்ஷாவோ நட்டாவோ நயனார் நாகேந்திரனோ ரெட்டியோ மேனனோ யாரும் ஏமாந்துடக்கூடாது, கேசவநாயகமோ ஏமாந்துடக்கூடாது. தான் உருவாக்கின தான் எடுத்த பலத்துக்குரிய சீட்டை எடப்பாடி கிட்ட வாங்கணுங்கள தெளிவா இருக்கிறாரு. அது இல்லாத பட்சத்தில் அவரு ரிவோல்ட் பண்ணத்தான் செய்வாரு. அந்த இடம் நீங்க பாஜகவுக்கு ஒரு 3% தகுதியான சீட்டை வாங்கிட்டீங்கன்னு வைங்க. அப்ப அந்த 3% யாரெல்லாம் ஷேர் வருவா? பினான்ஸ் மினிஸ்டர் நம்ம தமிழ் மண்ணை சேர்ந்த சகோதரி நிர்மலா சீதாராமன் சகோதரி ஷேருக்கு வருவாங்க. இன்னொரு ஏவிபில இருந்து நம்ம சகோதரி இவங்க வானதி சீனிவாசன் வருவாங்க. இவங்க டாக்டர் தமிழிசை அம்மையார் அவங்களும் கண்டிப்பா வருவாங்க. முன்னாள் தலைவராக இருந்தவங்க தாமரை மலரச்சிவன்னு கடுமையா உழைச்சவங்க வருவாங்க. சகோதரர் நயனார் நாகேந்திரன் வருவாப்புல. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாஜக எல்லாமே தானா இருக்கக்கூடிய பவர்ஃபுல் லோக்கல் லீடர் அண்ணாமலைக்கு அடுத்தபடியா செல்வா கொண்ட பாஜக தலைவர் பொன்னார் வருவாரு. ஒரு அருந்ததியர் மக்களின் பிரதிநிதியாட்டு இன்னைக்கு பவர்ஃபுல் போர்ட்போலியோ இருக்கக்கூடிய எல் முருகன் வருவாரு. மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஆடிட்டர் ஹெச் ராஜா வருவாரு. அப்போ இது போதாதுன்னு நானும் இருக்கேன்னு நம்ம மதுரையில கேண்டிடேட் ப்ரொஃபசர் சீனிவாசன் வருவார். இப்படி 7-8 பேர், யாரும் முக்கியமான யாரையும் விட்டுறலன்னு நினைக்கிறேன். எல்லாரும் எனக்கு வேண்டியவங்க தான், எல்லாரும் மொத்தையும் பார்க்கணும். நான் எல்லாருக்கும் ஒரு வெல்விஷர் தான், அதுல எந்த மாற்றம் இல்லை. இப்படி இவ்வளவு பேர் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு 3% ஓட்டுக்குள்ள அண்ணாமலையும் ஒரு ஆளுன்னு சொன்னா அதுக்கப்புறம் அண்ணாமலைக்கு அரசியல் என்ன ஆகும்? அது புரியாதவரா? அண்ணாமலை தெரியாதவரா? அப்படிப்பட்ட சூழ்நிலை அண்ணாமலை தனிக்கட்சி ஆரம்பிச்சா ஒரு பெரிய ஃபோர்ஸ் அனுப்பாரு, பெரிய லீடர் அனுப்பாரு.